இயக்குனர் ராஜமௌலி தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, ராம் சரண் நடித்த மாவீரன் படத்தின் படப்பிடிப்பின் போது தனது மனைவிக்கு விபத்து நடந்த சம்பவம் குறித்து பேசியிருக்காங்க. என் வாழ்க்கையை உலுக்கிய தருணம் என் மனைவியின் விபத்து தான். மாவீரன் படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் இந்த விபத்து நடந்தது. அந்த சமயத்துல நானும் என் மனைவியுடன் தான் இருந்தேன். ரத்தம் வழிந்தபடி இருந்தார் என் மனைவி. நான் என் வாழ்நாளில் உடைந்து போய் அழுத தருணம் அதுதான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்று பார்த்தால் அது 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அந்த நேரத்துல நான் கதறி அழுதேன். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்துல கூட நான் அதை செய்யாம எனக்கு தெரிந்த மருத்துவர்களை எல்லாம் போன் செய்து உதவி கேட்டேன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கர்ம யோகம்தான் நான் என் வாழ்வியலாக்கி கொண்டிருக்கிறேன். சினிமா தான் எனக்கு எல்லாமே, சினிமா தான் என் கடவுள் என்று கூறினார். பாகுபலி படத்தின் வெளியீட்டு சமயத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசியிருந்த ராஜமௌலி தன்னை ஒரு நாத்திகனாக அடையாளப்படுத்தி கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அப்போது நாத்திகன் பற்றி பேசியிருந்த ராஜமௌலி, ஆரம்பத்துல நான் இந்து மதம் சார்ந்த புராணங்களை நிறைய படிச்சேன். அதுக்கப்புறமா கிறிஸ்துவ மதம் சார்ந்த புனித நூல்களை படிச்சேன். அப்போது நான் ஆத்திகனாக இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய நூல்களை படிச்சேன். தத்துவங்களை படித்த பிறகுதான் நாத்திகனானே. மதம் மனிதர்களை சுரண்டுகிறது என்பதை அறிந்து கொண்டேன். அதுல இருந்து மதத்தை விட்டு தள்ளியே இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.